மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தெய்வ மாதமான இந்த மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பிரபந்தத்தில் கோதையின் தமிழமுதை பருகுவோம். இன்றைய தினம் திருப்பாவையின் 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தன்னுடைய ஒரு தோழியை வந்து எழுப்புகிறாள். இந்த தோழி எப்படிப்பட்டவள்னா, எல்லா பெண்களுக்கும் கண்ணனிடத்துல மயக்கம். கண்ணனை கண்டாலே ஒரு காதல். அந்த கண்ணபிரானே மயங்கும்படியான கோபிகை பெண் இவள். அப்படி ஒரு பெண்மணியான ஆயர் சிறுமியை கோதை வந்து எழுப்புகிறாள். இங்க சுவர்க்கம் அப்படின்னா கிருஷ்ண அனுபவம் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண அனுபவத்தை போய் சுவர்க்கத்தோட ஒப்பிடலாமா? பரமபதம்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படின்னா சுவர்க்கம்ங்கிற வார்த்தை மறுமை பலன்கள் அனைத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. வைகுண்ட ஏகாதசி அன்று கோவில்கள்ல விஷ்ணு ஆலயங்கள்ல எல்லாம் பரமபத வாசல் திறப்புன்னும் போடுவார்கள், சுவர்க்க வாசல் திறப்புன்னும் போடுவார்கள். எது சரி அப்படின்னா இரண்டுமே சரிதான். பரமபத வாசல் திறப்பு அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. சுவர்க்க வாசல் திறப்புன்னு போட்டாலும் தவறு கிடையாது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நாங்கெல்லாம் நோன்பு நோக்கிறோம், நீயோ பலனை அடைந்தவள் போல இருக்கிறாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அம்மனாய் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தலைவியே அப்படின்னு அர்த்தம். அப்படி சொன்ன உடனே இவள் இன்னும் சுகமாக தூங்குகிறாள். இவர்கள்லாம் இப்பேற்பட்ட சொற்களால என்னை புகழ்கிறார்களே அப்படின்னு இன்னும் ஆனந்தமா தூங்குறாள், மயங்குறாள். அப்போ ஆண்டாள் நினைச்சுக்கிறாள், இதற்கு முன்ன ஒருத்தியினுடைய வீட்டுல நாயக பெண் பிள்ளாயின்னோம். உடனே அவ பதறினாள், என்ன போய் தலைவிங்கிறீர்களே, நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலைக்காரி, அடியவள், ஆனா என்ன தலைவின்னு சொல்லலாமா அப்படின்னு அவள் பதறினாள். இவள் பாரு, நாம இப்படி ஒரு நாயக பெண் தலைவி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செருக்கோட இன்னும் தூங்குறாள் பாரு. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அம்மனாய் அப்படின்னு கூப்பிட்டு, அப்பவும் இவள் ஒன்னும் பதில் சொல்லல. தலைவியா இருந்து நீ வந்து எங்களை எல்லாம் எழுப்பணும், உன்னை தலைவிங்கிறோம், தலைவியா இருந்து நீதான் நியாயமா எங்களை எல்லாம் வந்து எழுப்பணும். ஆனால் நாங்கள் வந்து எழுப்பியும் நீ இப்படி தூங்கலாமா? சரி, பதிலும் சொல்ல மாட்டேங்கிறியே, உன் வீட்டு வாசலைத்தான் திறக்கலைன்னா வாயையாவது திறக்க கூடாதா? உன் தரிசனம் தான் கிடைக்கலன்னா உன் பேச்சுமா கிடைக்க மாட்டேங்கிறது? எங்களுடைய கண்களைத்தான் பட்டினி போடுறேன்னா காதுகளையுமா பட்டினி போடணும்? உன்னுடைய கிருஷ்ணனை எங்களுக்கு தராத போனாலும் எங்களுடைய உன்னை எங்களுக்கு தரமாட்டாயா? எங்களை எல்லாம் உள்ளே வாருங்கள் அப்படின்னு கனிவோட நீ கூப்பிடாத போனாலும் செல்லுங்கள் செல்லுங்கள் அப்படின்னு கோபமாவது ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாதா? உன்னுடைய கோபமாவது எங்களுக்கு கிடைக்காதா? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இவ்வளவு சொல்லியும் இவள் மௌனமா இருக்காளே, அப்போ கண்ணன் இவள் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், அதான் இவள் கள்ள மௌனம் காக்கிறாள் அப்படின்னு கோதை சொல்றாள். உடனே அவளுக்கு கோபம் வந்தது. தோழி இப்பதான் பேசுறாள். ஏன் இப்படி என் மேல அநியாயமா பழி போடுறீர்கள்? இது என்ன கோவிலா? இது என் வீடு. கண்ணன் கோவில்லன்னா இருப்பான், இங்கேயா இருப்பான் அப்படின்னு கேட்கிறாள். உடனே நாச்சியார் சொல்றாள், நாற்ற துழாய்முடி நாராயணன், நீ உன்னுடைய வீட்டிலிருந்து நீ வராத போனாலும் துளசி வாசனையை மறைக்க முடியாது. ஏன்னா துளசி காணனம் எத்ர எத்ர பத்ம வனானிச்ச வசந்தி வைஷ்ணவா எத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. எங்கெல்லாம் துளசி காடு இருக்கோ, எங்கெல்லாம் தாமரை காடுகள் பூத்திருக்கின்றனவோ, எங்கெல்லாம் வைஷ்ணவர்கள் வாசம் செய்கிறார்களோ அந்த இடத்தில் பகவானுடைய சாநித்தியம் இருக்கும். உன்னுடைய வீட்டில இருந்து துளசி வாசனை வருது, அதை பார்த்தா கண்ணன் உள்ளதான் இருக்கணும். துளப மாலை சூடியவன் கண்ணன், அவன் உள்ளதான் இருக்கணும். நீ அவனை உள்ள மறைத்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் தோணுகிறது அப்படின்னு சொல்ல, உடனே அந்த தோழி சொல்றாள், அது வேற ஒண்ணும் இல்லை, நான் ஒரு நாள் கோவிலுக்கு போனேன்னா கோவில்ல எனக்கு ஒரு பிரசாதம் கிடைச்சது, அதை வாங்கி சூடிக்கொண்டேன். அது ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா கூட அந்த மனம், அந்த சுகந்தம், நறுமணம் என்னுடைய உடம்ப விட்டு போகவே இல்லை. அந்த வாசனை தான். நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம்.
நீ வெளியில வராத மாதிரி இந்த துளசி வாசனையும் வெளியில வராம இருக்கும்னு நினைக்கிறியா? துளசி வாசனை காற்றில் பரவி வெளியே வருகிறது. அதனால கண்ணன் நிச்சயம் உள்ளதான் இருக்கான். அதான் நீ இப்படி சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நீ இப்படி நோன்பினுடைய பலனை அடைந்தவள் போல படுத்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னதும், அது எப்படி கண்ணன் வர முடியும்? நீங்க தான் நடுராத்திரியிலேருந்து என் வீட்டு வாசல்ல அமர்ந்து கொண்டு பஜனை பண்றீர்களே, நாம சங்கீர்த்தனம் பண்றீர்களே, உங்களை தாண்டி எப்படி கண்ணன் வர முடியும்? நாற்ற துழாய்முடி நாராயணன் அவன் என்ன நம்மள மாதிரி அழைப்பு மணியை அடிச்சு வரணுமா? கதவை தள்ளி கொண்டு வரணுமா? அவன் நாராயணன், காலால தான் நடந்து வரணுமா? இருந்த இடத்திலேயே தோன்ற மாட்டானா? தோன்றக்கூடியவன் தெய்வம் அவன். நாற்ற துழாய்முடி நாராயணன், நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன். இப்படியெல்லாம் இவர்கள் பேசின உடனே இவள் மறுபடியும் மௌனமா ஆயிட்டா. ஏன்னா மௌனமா இருந்தா மாற்றமும் தாராரோ அப்படின்னு திட்டுறார்கள். விடை சொல்ல மாட்டாயா அப்படின்னு கேட்கிறார்கள். பதில சொல்லுங்கிறார்கள். பேசினா வாயாடிங்கிறார்கள். என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு அவள் மௌனமா ஆயிட்டாள். மாற்றமும் தாராரோ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாள் கள்ள மௌனம் காக்க. நம்ம ராமாயணத்துல கும்பகர்ணன்னு ஒருத்தனை கேட்டிருக்கோமே, அவன் காலமாகும் போது அவனுடைய தூக்கத்தெல்லாம் இவளிடத்துலதான் கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த கும்பகர்ணனுடைய தூக்கம் இப்படி இவளிடத்துல குடிகொண்டதே, அப்படியா இவள் தூங்குவாள் அப்படின்னு அங்கலாய்க்கிறாள் ஆண்டாள். நாற்ற துழாய்முடி நாராயணன், நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன். நாராயணன் பகவான் எப்படிப்பட்டவர்னா, நம்ம இடத்துல பெருசா எந்த கைமுதலும் இல்லாத போனாலும் நமக்கு அருள் புரிய கூடியவர், பரம தார்மீகன், தர்மாத்மா அப்படின்னு இருப்பவர். போற்ற பறை தரும் புண்ணியன், புண்ணியனால் பண்டரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன்னா, கூற்றத்தின் வாயில போய் விழுந்தான். ஏன்னா தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஏரி வெட்டி வச்சிருக்கு, நல்ல ஜலசமிருத்தி உடைய ஏரி. அந்த ஏரியிலையும் தண்ணீரை குடிக்காம ஒருத்தன் தலகீழா விழுந்து செத்து போனானாம். அது போல எதிரிகளிடத்துல கூட கருணை காட்டக்கூடியவர் ராமபிரான். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். பண்டு ஒரு நாள் இந்த கதையெல்லாம் நாம முன்னாடி ராமாவதாரத்துல நடந்ததுன்னு தானே கேட்டோம். ஆனா என்ன ஆச்சு? அந்த கும்பகர்ணன் ராமரிடத்துல யுத்தத்துல தோத்தான், நம்ம தோழியினிடத்துல தூக்கத்திலேயே தோத்துட்டான். ஏன்னா அந்த கும்பகர்ணன் கூட 6 மாசம்தான் தூங்குவான், 6 மாசம் முழிச்சிருப்பான். ஆனா இவளோ எழுந்திருக்கவே மாட்டா போல இருக்கே. அவனுடையது துயில், கும்பகர்ணனுடையதாவது துயில், இவளுடையதோ பெருந்துயில் அப்படின்னு இருக்கே. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. தூக்கத்துல போட்டி வச்சா கும்பகர்ணனுக்கும் உனக்கும் போட்டி நேர்ந்தா கும்பகர்ணனே தோத்துடுவான். அப்படி தூங்குறியே, தோற்றும் உனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ. உடனே இவளுக்கு கோபம் வந்துருது இந்த தோழிக்கு. பேசிக்கொண்டே போறீர்களே, முதல்ல ஒருத்தி வீட்டு வாசல்ல போய் வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்துன்னு பாடினீர்கள். இன்னொருத்தி வீட்டு வாசல்ல போய் நாராயணன் மூர்த்தி கேசவன்னு பாடினீர்கள். இன்னொருத்தி வீட்டு வாசல்ல போய் மாமாயன் மாதவன் வைகுந்தன்னு பாடினீர்கள். அவர்கள் வீட்டுக்கெல்லாம் மட்டும் மார்கழி பஜனை பகவன் நாம சங்கீர்த்தனம். என்னுடைய வீட்டு வாசல்ல மட்டும் வந்து இந்த அசுர பயல்களை எல்லாம் பத்தி பாடுறீர்களே, நியாயமா இது? அடுக்குமா அப்படின்னு இவளுக்கு கோபம் வந்துருது. உடனே இவள் துணுக்குற்றாள். அப்படியே ஒரு செல்ல கோபம் காட்டினாள் ஆண்டாள் இடத்துல. அப்போ சொல்றாள், ஆற்ற அனந்தலுடையாய் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ இப்படின்னு சொன்ன உடனே கோபித்து கொண்டு அவள் எழுந்திருந்தாள். அவள் எழுந்திருந்ததே அத்தனை அழகா இருக்கு. ஆற்ற அனந்தலுடையாய், நீ எழுந்திருக்கிறதே இத்தனை அழகா இருக்கே. அனந்தல்னா தூக்க கலக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்படியே அவள் தூக்க கலக்கத்தோட எழுந்திருந்து அழகா ஒரு சோம்பல் முறித்தாளாம். ஜன்னல் வழியா அதை எட்டி பார்த்தாள் கோதை. அப்போ நினைச்சுக்கிறாள், அப்பாடா நீ எழுந்திருக்கிறதே இத்தனை அழகா இருக்கு, உன்னுடைய சோம்பல் முறிக்கிறதே இத்தனை நளினமா இருக்கே, அந்த எப்பேற்பட்ட பெண்ணா இருக்க நீ. அருங்கலம், ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. அருங்கலம்னா சத் பாத்திரம், நல்ல ஒரு உயர்ந்த அதிகாரி அப்படின்னு அர்த்தம். நல்ல தோழி, எங்களுக்கெல்லாம் நீ நல்ல பாத்திரம், நல்ல தோழி. அப்படிப்பட்ட அருங்கலமே. மேலும் அடைவதற்கு அரிய ஆபரணம் அப்படின்னும் ஒரு அர்த்தம். அருங்கலம்னா சூட்டிக்கொள்ள கிடைத்த ஒரு ஆபரணம். உன்னை சம்பாதிக்கிறதே கஷ்டம், உன்னை போல ஒரு நட்பு கிடைப்பது மிகவும் கஷ்டம். ஆனா நீ எங்களுக்கு சகியாக கிடைத்திருக்கிறாய். ஏன்னா நாங்கள்லாம் உன்னை எப்படி வச்சுக்கணும்னா, எங்களுடைய சிரசில சூட்டி கொள்ளக்கூடிய ஒரு மணி மாதிரி வச்சுக்கணும். கண்ணபிரானே சிரசில் சூட்டி கொள்ளக்கூடிய மயில் பீலி அப்படின்னு உன்னை மதிப்பான். அந்த அளவுக்கு உன்னை வைத்துக் கொள்வான். அப்படி
எல்லாரும் தலையில சூட்டி கொள்ள வேண்டிய ஆபரணம் மாதிரி நீ இருக்கியம்மா, அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. இத்தனை கொஞ்சின உடனே அந்த தோழிக்கு இருந்த செல்ல கோபம் எல்லாம் நீங்கியது. உடனே அவள் அழகா தூக்க கலக்கத்தோடு எழுந்திருந்து ஒரு சோம்பலை முறித்து அந்த அழகை இவர்களுக்கு காட்டினாள். எழுந்திருக்கும் போதே கொஞ்சம் தடுமாறினாள். ஏன்னா கிருஷ்ண தியானம், இத்தனை நேரம் பண்ணின கிருஷ்ண தியானம் சடக்குன்னு எழுந்திருந்தாள். இவர்கள் எல்லாம் இப்படி முதல்ல என்னிடத்துல பேசாம இருக்கியே, நீ பேசாம மடந்தையா, மாற்றமும் தாராயோ அப்படின்னு எல்லாம் ஒரு பொய்க்கோபம் காட்டினாலும் இப்ப ரொம்ப செல்லமா கொஞ்சறார்களே அப்படின்னு ஆசையா எழுந்திருந்தாள். அப்ப ஆண்டாள் சொல்றாள், எழுந்திருக்கும் போது 2 விஷயம் பண்ணணும். ஹரி ஹரின்னு 7 முறை சொல்லி கொண்டு எழுந்திருக்கணும். உத்திஷ்ட புருஷஹரி லோகித பிங்களாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு எழுந்திருக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு மரபு நமக்கு உண்டே. இது போல இந்த மரபுகளை கடைபிடித்து நீ எழுந்திரு, தடுமாறாதே. தூக்க கலக்கத்தோட ஆற்ற அனந்தலோட சோம்பல் முறித்து கொண்டே சடக்குன்னு எழுந்திருக்கிறாய். மெல்ல எழுந்திரு, தடுமாறாதே. உன்னை நிதானப்படுத்திக்கோ, உன்னை கொஞ்சம் சுதாரித்துக்கொள். ஆடை அலங்காரங்களை எல்லாம் சரி செய்து கொண்டு தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், தேறி வந்து திற. உன்னுடைய பகவத் தியானம் கலைந்து அழகாக நீ தேறி வந்து நிதானமாக வந்து உன்னுடைய வீட்டு கதவை திற. நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம் அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் சொல்றாள். ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். உன்னை போல ஒரு அருமையான தோழி கிடைப்பது எங்களுக்கெல்லாம் பாக்கியம். உன்னை இழந்துட்டு நாங்கள் கண்ணனிடத்துல போக மாட்டோம். உன்னுடைய சமாகமம், உன்னுடைய சேர்த்து எங்களுக்கு வேணும். அதனால அருங்கலமே, அடைவதற்கரிய ஆபரணமே, அழகான தோழியே, நீ உன்னுடைய தூக்க கலக்கம் சோம்பல் எல்லாம் நீங்கி ஹரிநாமத்தை சிந்தித்து கொண்டே கிருஷ்ண தியானத்தோடு உன்னை நிதானப்படுத்தி கொண்டு தேற்றமாய் வந்து தேறி வந்து திறப்பாய். கதவை திறந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு கிருஷ்ணானுபவத்தை அடைவாய் என்று அழைக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள். திருப்பாவை தீந்தமிழ் பணுவலின் அனுபவத்தை தொடர்ந்து கிடைக்கப் பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.